ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் ஜமால்பூருங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் சம்சுதீன்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மேன் இருக்காரு. இந்த சம்சுதீனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கரடு முரடா இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு பல கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சரியான படிப்பறிவு இல்லை, அவங்க அம்மா அப்பா கிட்டையும் வசதி இல்லை. அப்போ ஒரு ஸ்டேஜில் டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சின்னதாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த சின்ன பிஸ்னஸ்ல தான் பெருசாக அப்பார்ட்மெண்ட் கெட்டுற அளவுக்கு வளர்ந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இன்னைக்கு அந்த ஜமால்பூருங்கிற ஏரியாவில் இருந்துட்டு வராரு. இவரோட குடும்பம் பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இவருக்கு மனைவி, குழந்தைகள், அதுக்கப்புறம் இந்த சம்சுதீனோட கூட பிறந்த சகோதரர், அவரோட பேர் இக்பால், அவரோட மனைவி, குழந்தைகள், மேலும் சில குடும்ப உறவுகள்னு மொத்தம் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் ஜமால்பூர்ல ஒரு பெரிய பங்களால இருந்துட்டு வராங்க. இப்படி இவங்க வாழ்க்கை வசதி வாய்ப்பும் குடும்பத்தோட அன்பும் அரவணைப்பும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில இவருக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த டயத்துல 2010 இவரோட வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குது. பலவிதமான மோசமான நிகழ்வுகள் இவரோட வாழ்க்கையில நிகழுது. ஃபர்ஸ்ட் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த அவரோட பிசினஸ், அந்த சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது. இவருக்கு வர்ற கான்ட்ராக்ட் எல்லாமே ஒண்ணா கையை விட்டு போயிட்டு இருக்கு. இவருக்கு என்ன ரீசன்னே புரியல. என்னடா அது நல்லா தானே பிசினஸ் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன் நம்ம பிசினஸ் சரியா போகலைங்கிறத இவரால் டீகோட் பண்ண முடியல. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வருது, வாந்தி வருது, பேதி வருது. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு ஐசியூல அட்மிட் பண்ணி அப்படியே மரண தருவாயில போய் எட்டி பார்த்துட்டு திரும்ப வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களும் எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்சுதீனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில ஏண்டா இப்படி சோகமா நிகழுதுன்னு இவர் 2010-11 அவ்வளவு கடினமான சூழ்நிலையை இந்த குடும்பம் கடந்து வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இவங்க வசிக்கிற பங்களால பலவிதமான அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிகழ ஆரம்பிக்குது. அது முதல்ல யாருக்கு அந்த நிகழ்வுகள் தெரிய ஆரம்பிக்குதுன்னா சம்சுதீன்கிற இந்த நபருக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் இந்த சம்சுதீன் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, அவரை சுத்தி இந்த வீட்டில் இல்லாத ஒரு ஆன்மாவோ இல்லை இந்த வீட்டில் இல்லாத ஒரு சக்தியோ அவருக்கு பின்னாடியோ அவர் பக்கத்திலேயோ இருக்கிற மாதிரி ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்றாரு. இப்போ மனிதனோட இயல்பு என்ன அப்படின்னா, நம்ம நேரம் அப்படி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம பின்னாடி நெடுநேரம் ஒரு நபர் நின்றுட்டு இருந்தா நம்மளுக்கு அந்த உள்ளுணர்வு சொல்லும், யாரோ நம்ம பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு, நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு டக்குன்னு திரும்பி பார்ப்போம்ல. அதே மாதிரி ஒரு உணர்வு தான் இவருக்கு வருது. 24 மணி நேரமும் தான் கூடவே இன்னொரு உயிரோ இல்லை இன்னொரு ஆன்மாவோ பயணிக்கிற மாதிரி தெரியுது. பட் அவரோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இது உண்மையிலேயே இந்த ஆன்மாவா இல்லைன்னா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத அவரால் யூகிக்கவே முடியல. பட் இதுல என்ன ட்விஸ்ட்னா, இவர் என்ன ஃபீல் பண்றாரோ அதே தான் அவங்க சகோதரர் இக்பால்ங்கிற நபரும் ஃபீல் பண்றாரு. ஒரு நாள் அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்கும்போது இவர் சொல்றாரு, டே இங்க பாரு இக்பால், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குடா, நான் தான் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிறேனா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கும் அதே இது தோணுது. எங்க பார்த்தாலும் என் பின்னாடி ஒருத்தர் அப்படி நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஒரு 3வது நபரோட பிரசன்ஸை நான் ஃபீல் பண்றேன். ஆனா அது கண்டிப்பா மனிதன் கிடையாது, அது ஒரு ஆன்மாவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்றாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் பேசி இதுக்கு என்ன பண்ணலாம், உண்மையிலேயே அது யாரா இருக்கும் என்னங்கிறது ஒரு கிளியரான ஐடியாவே இல்லை. இந்த டயத்தில் ஒரு நாள் சம்சுதீன் நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டு மாடியிலும் சரி அந்த வீட்டு ஹால்வேலையும் சரி வீட்டை சுத்தியும் யாரோ ஒரு நபர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரியே காலடி சத்தங்கள் கேட்குது. இவரும் எழுந்து போய் பார்க்குறாரு, ஏதாவது திருட வந்திருக்கானு பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை. அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல் நாள் இந்த காலடி சத்தம் கேட்குது, அவர் போய் படுத்துறாரு. அடுத்து 2வது நாளும் கேட்குது, தொடர்ந்து இந்த காலடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அப்போ தன்னோட சகோதரர்கிட்ட போய் சொல்றாரு, அவரும் இதுதான் சொல்றாரு, டே எனக்கும் இந்த காலடி சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் இந்த குடும்பத்துக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஒரு ஆன்மா இந்த வீட்டை ஹாண்டிங் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. பட் சம்சுதீன் இதை பத்தி தன்னோட மனைவி கிட்டயோ குழந்தைகிட்டயோ யார்கிட்டையும் சொல்லல, அவங்க பயப்படுவாங்களோன்னா ரொம்ப நாள் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காரு. பட் ஒரு நாள் என்ன பண்றாரு, தன்னோட மனைவி கிட்ட ஓப்பன் பண்றாரு. அவங்க மனைவி ஷாக் ஆயிட்டாங்க.
என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேங்கிறாங்க. அப்போ என்னாச்சு, இவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அவங்க மனைவியும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ப்ரெசன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் காலடி சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க மனைவி ஃபீல் பண்ணுறாங்க. இக்பால் தன்னோட மனைவி கிட்ட சொல்கிறாரு, அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த குடும்பமே ஒவ்வொரு இரவையும் தள்ளுறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது. நிம்மதியாக படுத்து கூட தூங்க முடியல. நைட்டு அதுவும் பாத்ரூம் போகிறதுக்கு சொல்லவே வேணாம். அப்படி கதவை திறந்து தனியாக பாத்ரூம் போகிறதுக்கு பெரியவங்களே பயப்படுறாங்கன்னா அப்போ வீட்டில் இருக்க சின்ன பசங்களோட நிலைமையை நினச்சி பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த சம்சுதீனோட குடும்ப உறவுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அமானுஷ்ய சக்தினால பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன மாதிரி அமானுஷ்ய சக்தி நம்மளை ஹாண்டிங் பண்ணுது அப்படின்னு இந்த சம்சுதீனும் அவங்க சகோதரரும் தெரியாம விழிப்பிதுங்கி நிற்கிற இந்த நேரத்தில் ஒரு நாள் கனவுல ஒரு பெண்ணோட ஆன்மா வருது. அந்த ஆன்மா சம்சுதீன் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், உன்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவறுக்காம விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணோட ஆன்மா கனவுல இவருக்கு ஒரு விஷன் கொடுத்துருக்கு. தன்னோட சகோதரர்கிட்ட போய் சொல்றாரு, கண்டிப்பா ஒரு பெண் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம அதுக்குரிய வழியை பார்க்கலன்னா நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழக்க நேரிடும், நம்மளோட வசதி வாய்ப்புகளையும் இறக்க நேரிடும், நம்மளோட பிசினஸும் போய் தெருவில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ கண்டிப்பா இதுக்கு நம்ம கூடிய விரைவில் ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி சம்சுதீனும் அவங்க சகோதரர் இக்பாலும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வீட்டில் அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிகழ்ந்துட்டு இருக்கிறது 2010 வருஷம். பட் இதே டயத்தில் இவங்க வீடு இருக்கிற இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதே அகமதாபாத்தில் குதூப் நகருங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் சர்வே நம்பர் 768ல் பிளாட் நம்பர் 10ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் இருக்கிற வீடு. பழைய காலத்து வீடு, செவரெல்லாம் இடிஞ்சு போய் எப்படா அந்த வீடு டெமாலிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த வீட்டில் சலியா பீபிங்கிற ஒரு பெண்மணி இருந்துட்டு வராங்க. அந்த வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா சலியா பீபி, அவங்க பொண்ணு, அவங்க மருமகன் பிளஸ் சலியா பீபியோட சகோதரர் அப்படின்னு அவங்களும் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துட்டு வராங்க. பட் இந்த பக்கம் ஜமால்பூர்ல சம்சுதீனோட குடும்ப உறவுகள் வீட்டுக்குள்ள என்ன மாதிரி ஒரு அமானுஷ்யமான சக்தியை ஃபீல் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு அமானுஷ்யத்தை இந்த சலியா பீபிங்கிற பெண்ணோட வீட்லையும் அந்த குதூப் நகர்ல பல வருடங்களா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாவது 2010 வருஷத்துலேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 1992 வருஷத்துலேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு முன்னாடி 18 வருஷமா ஒரு பெண்ணோட ஆன்மா அந்த வீட்டை ஹான் பண்ணிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை அவங்க வீட்டை சுற்றியோ இல்லை இவங்களுக்கு பின்னாடியோ ஒரு பெண்ணோட ப்ரெசன்ஸை அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது யாருன்னா சலியா பீபிங்கிற அந்த பெண்மணி. அவங்க தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்த குடும்பமே அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பெண்ணோட அலறல் சத்தம் கேட்குது. ஈவன் சில சமயம் தூங்கிட்டு இருக்கும்போது காதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போறியா இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா இவங்களை மிரட்டினதா கூட சலியா பீபி பல முறை தன்னோட குடும்ப உறவுகள் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் சம்சுதீனோட வீட்டில், இந்த பக்கம் சலியா பீபியோட வீட்டில் இப்படி பல வருடங்களா 2 பேரோட வீட்லையும் ஒரு அமானுஷ்ய சக்தி ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த வீட்லையும் ஒரு பெண்ணோட பிரசன்ஸ், அந்த வீட்லையும் ஒரு பெண்ணோட பிரசன்ஸ். சம்சுதீன் அப்படிங்கிற இந்த நபரோட வீட்டையே ஹாண்ட் பண்ணிட்டு இருக்க அதே பெண்ணோட ஆன்மா தான் அவங்க வீட்டில் இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற குதூப் நகர்ல இருக்கிற இந்த சலியா பீபிங்கிற பெண்ணோட வீட்லையும் ஹாண்ட் பண்ணுச்சா இல்ல வேற ஆன்மாவா? அப்படியே ஒரே ஆன்மாவா இருந்தா கூட அந்த பெண் எதுக்காக இந்த 2 குடும்பத்தையும் பழிவாங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன பிரதர், கோஸ்ட் ஸ்டோரி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இதை நீங்கள் பேய்க்கதைன்னு நினச்சிக்கலாம், இல்லை கிரைம் ஸ்டோரின்னு எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்காவான ட்ரூ கிரைம் ஸ்டோரி. பலவிதமான திருப்பங்கள் இந்த வழக்கில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி எந்த பெண்ணோட ஆன்மா இந்த 2 வீட்டையும் ஹான் பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ எவ்வளவு பிஸியாக இந்த ஹாண்டிங் ஸ்டோரியை கேட்டுட்டு இருந்தா கூட மறக்காம பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு வீட்டையும் ஹான் பண்ணிட்டு இருக்க ஆன்மா யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சம்சுதீனுக்கும் இந்த சலியா பீபிங்கிற பெண்ணுக்கும் டைரக்டா எந்த தொடர்பும் கிடையாது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த நபரோட பேரு அப்துல் கரீம். அப்துல் கரீமும் சம்சுதீனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்துல் கரீம் மூலமா தான் சலியா பீபி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அப்பப்போ பார்ப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளவுதான் தவிர இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நெருக்கமான எந்த உறவும் கிடையாது. ஸோ இந்த டயத்தில் வந்து இந்த ஆன்மாவோட தொந்தரவு தாங்காம சலியா பீபி பல நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்து ஒரு நாள் 2010 மரணம் அடைஞ்சிறாங்க. பட் அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியல. வெளி உலகத்துக்கு அது ஒரு இயற்கையான மரணமா இருந்தா கூட அந்த குடும்ப உறவுகளும் இந்த பக்கம் இருக்க சம்சுதீனோட குடும்ப உறவுகளும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த ஆன்மா இப்போ ஒவ்வொருத்தரையா பழிவாங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிஷியலா நம்ம பிசினஸை காலி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இங்க சம்சுதீனோட வீட்டில் எல்லாத்துக்கும் உடல்நிலை சரியில்லாம போச்சு. இப்போ சலியா பீபிங்கிற இந்த பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு. இப்போ அந்த பெண்மணி தன்னோட வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் யாரோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஃபீல் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த சலியா பீபியோட குடும்ப உறவுகள், எப்பா சாமி இந்த வீட்டில் நம்ம இனிமேல் இருக்க வேணாம், பல வருஷம் இந்த ஆன்மாவோட போரானது போதும், இனிமேல் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போலான்னு இந்த சலியா பீபியோட பொண்ணும் மருமகனும் மற்ற குடும்ப உறவுகளும் இந்த வீட்டை அப்படியே அபண்டன் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, வேற வீட்டுக்கு போனா இவங்க பிரச்சனை தீர்ந்துச்சா, அந்த ஆன்மா இவங்களை சும்மா விட்டுருச்சான்னு பார்த்தா அதுதான் இல்லை. டே, நீ எந்த வீட்டுக்கு வேணாலும் போடா, நீ நைட்டு நிம்மதியாக தூங்கிடுவேனான்னு நான் பார்க்குறேங்கிற மாதிரி அதே பெண்ணோட ஆன்மா அதே மாதிரி இவங்க புதுசாக வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் ஹான் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்து இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, இந்த பேய்கிட்டேருந்து எங்களுக்கு விடுதலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நிமிடமும் தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த டயத்தில் இறந்து போன சலியா பீபிக்கும் இந்த சம்சுதீனுக்கும் காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அப்துல் கரீம். அந்த நபரும் ஒரு நாள் மரணம் அடைஞ்சிடறாரு. அப்போ சம்சுதீனுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டு, ஃபர்ஸ்ட் சலியா பீபி காலி, ரெண்டாவது தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்துல் கரீமும் காலி, இப்போ மூணாவது அந்த ஆன்மா நம்ம கிட்ட தான் வரும், எப்போ வேணாலும் தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சம்சுதீன் நினைச்சிட்டு இருந்தாரு. அதை பத்தி தன்னோட குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே 2-3 வருடங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பயத்திலே நகர்ந்துட்டு இருக்கும்போது 2015 ஒரு நாள் சம்சுதீன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிறாரு. இப்போ அவங்க குடும்ப உறவுகள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவர் நிஜமாவே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போல, அந்த ஆன்மா தான் சம்சுதீனை கொலை பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ சம்சுதீனும் இறந்து போயிட்டாரு. இப்போ இந்த குடும்பத்தோட முழு பொறுப்பும் யாருக்கிட்ட வருது? சம்சுதீனோட சகோதரர் இக்பால் கிட்ட வருது. அவர் தான் ஃபுல் குடும்பத்தையும் டேக் ஓவர் பண்ணி சம்சுதீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னதான் சம்சுதீன் மரணம் அடைஞ்சா கூட அந்த பெண்ணோட ஆன்மா இந்த குடும்பத்தில் இருக்க கடைசி குழந்தை வரைக்கும் கருவறுக்காம விடமாட்டேங்கிறதுல உறுதியா இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த குடும்பத்துக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கு. இதே மாதிரி நைட்டு வர்றது, சத்தம் கேட்கறது, தூங்காம இவங்களை டிஸ்டர்ப் பண்றது, கனவுல வர்றது, பின்னாடி வந்து நிக்கிறது, முன்னாடி வந்து நிக்கிறது, எப்பா ஆளை விடுடா சாமிங்கிற மாதிரி அவங்க குடும்ப உறவுகளே அந்த பேய்கிட்ட கெஞ்சிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அந்த பேயும் இவங்களை விடுற மாதிரி தெரியல. அப்போ இக்பால் ஒரு முடிவுக்கு வராரு. சரி, ரைட்டு, இனிமேல் இந்த பேயை வந்து அதுவா போகாது, நம்மளா போக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பேய் ஓட்டுறதுக்காக சில மாந்திரிகர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, தாராளமா பண்ணிடுவோம், கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, மொத்தம் ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட ட்ரை பண்றாரு. எல்லாரும் வர்றாங்க, இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படி இருக்குன்னு இந்த சந்திரமுகி படத்துல ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போறாங்க. நல்லா கத்த அவர்கிட்ட பணத்தை கறந்துட்டு போறானுங்க. பட் அந்த ஆன்மா அதே வீட்டுல தான் இருக்கு. நீ எத்தனை பூசாரி வேணாலும் கூட்டு போ, எத்தனை மாந்திரிகள் வேணாலும் கூட்டு போ, கேரளால இருந்து கூட்டு வா, கர்நாடகால இருந்து கூட்டிட்டு வா, ஒன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆன்மா இக்பால் கிட்ட ஒரு சவால் விடுது. இவர் லட்சக்கணக்கான பணம், கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஒரு 10-20 மாந்திரிகர்களை கூட்டு வந்து பார்க்குறாரு. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆன்மா அந்த வீட்டை விட்டு போறதுக்கு ரெடியா இல்லை. இவர் அப்படியே பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. ஈவன் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஜமால்பூர்ல இருக்கிற அந்த பங்களாவை காலி பண்ணிட்டு இந்த சம்சுதீன் அண்ட் இக்பாலோட குடும்பம் வேற வீட்டுக்கு வந்தா கூட
எப்படி சலியா பிபி வேலை வீட்டுக்கு போனா கூட அந்த குடும்ப உறவுகளை எப்படி அந்த ஆன்மா பின்தொடர்ந்து வந்ததோ அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தையும் துரத்துது. நீங்க இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்துல எங்க வேணாலும் போங்கடா, பிளைட் ஏரியாவது நான் உங்க பின்னாடி தான்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மா துரத்திக்கிட்டே இருக்கு. இக்பாலுக்கு ஒண்ணுமே புரியல, யாருமா நீ எதுக்காகமா எங்களை இப்படி ஹார்ன் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவரும் எவ்வளவு மாந்திரிகளை வச்சு ட்ரை பண்ணிட்டாரு. ஸோ இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது 2015ஆம் வருஷம் சம்சுதீன் இறந்தாரு. அதுக்கப்புறம் 11 வருடங்கள் ஆச்சு. இப்போ 2026ஆம் வருஷம் இப்போ வரைக்கும் வந்துருச்சு. இப்பவும் சரி, அந்த குடும்பம் இந்த 15 வருடங்களா பல வருடங்களா அந்த ஆன்மா கூட போராடிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு மாந்திரிகரோட கான்டாக்ட் கிடைக்குது. அவங்க ஃப்ரெண்டு நம்பிக்கையாக சொல்கிறாரு, இவர் மற்றவங்க மாதிரி கிடையாது, இவர் வந்து ஒரு பிரச்சனையோட ஆணி வேறு வரைக்கும் போய் அதை கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. வர்றவெல்லாம் பேயை தான் ஓட்டுறான், அந்த பேய் எதுக்காகப்பா உன்னை துரத்துது அப்படிங்கிறது வந்து எவனுமே கேட்கல. இவர் அதோட ரூட் காசை கண்டுபிடிச்சு உனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அவரை வர சொல்லு, இவரையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லும்போது இந்த புதுசாக ஒரு மாந்திரிகர் வர்றாரு. இதுவரைக்கும் வந்தவங்களுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன், எந்த பூஜையும் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நீ ஹானஸ்டான ஒரு உண்மையை சொல்லணும். உனக்கு நல்லாவே தெரியும், அதை வந்து இக்பால் கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை துரத்திட்டு இருக்க ஆன்மா யாருங்கிறது தெரியும், நீங்க பல விஷயங்களை என்கிட்ட மறைக்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே அந்த ஆன்மா யாரு, அந்த பெண் யாருங்கிற தகவலை சொன்னா மட்டும்தான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியுங்கிற மாதிரி புதுசா வந்து ஒரு மாந்திரிகர் சொல்றாரு. அப்ப இக்பால் யோசிக்கிறாரு, பல டைம் யோசிக்கிறாரு. சரி ஓகே சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு அந்த பெண் யாருன்னு தெரியும், எங்களை துரத்திட்டு இருக்க அந்த ஆன்மா யாருங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல போகிற ரகசியத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவரோட காதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு. அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த மாந்திரிகர். சரி ஒன்று பண்ணுவோம், உங்கள் பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடம் ஜமால்பூரில் நீங்கள் காலி பண்ணிட்டு வந்தீங்களே அந்த பங்களா கிடையாது, அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குதூப் நகரில் அந்த சலியா பிபிங்கிற பெண் இருந்தாங்களே, அவங்க அபண்டன் பண்ணிட்டு போனாங்களே, அந்த வீட்டில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அங்கே தான் போய் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஆன்மாவை எங்களால் முழுவதுமாக நிரந்தரமாக அழிக்க முடியுங்கிறாங்க. அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லையே, ஃபுல்லாக பூட்டப்பட்டிருக்கேன்னு கேட்டால், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணணும், வெள்ளிக்கிழமை ஊர் அடங்கினதுக்கப்புறம் நைட்டு 9-10 மணிக்கு அந்த அபண்டன்டான பில்டிங்கில் போய் நம்ம பூஜை பண்ணணுங்கிற மாதிரி இக்பால் கிட்ட சொல்கிறாங்க. இக்பாலும் சரின்னு சொல்லிடுறாரு. ஸோ இக்பால், அந்த மாந்திரிகர், இன்னொரு 2 பேர் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்பக்கு தகுந்தமானவங்க, ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சலியா பிபி வீடு, பூட்டப்பட்ட வீடு, ஆல்மோஸ்ட் டெமாலிஷ் ஆகிற ஒரு பழைய வீட்டில், அந்த வீட்டில் போய் தான் பூஜை பண்ணணுங்கிறாங்க. அதுக்குரிய காரணம் என்னங்கிறது உங்களுக்கு கடைசியில் தெரிய வரும். சரின்னு சொல்லி அந்த வீட்டில் போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும், உள்ள நிறைய நெருப்பு எரியும், அங்கே புகை போடுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல புகை வரும், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி தெரியும். அப்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. என்னடா இது, பல நாளாக ஒரு வீடு பூட்டி இருக்கு, அதை வந்து எல்லாருமே பேய் பங்களான்னு சொல்லி பக்கத்துலேயே யாரும் போக மாட்டாங்க, அதுவும் பகலில் கூட கிராஸ் பண்ணி போவான், நைட்டில் அந்த பக்கமே எவனும் போக மாட்டான். பட் இதில் என்ன வித்தியாசம்னா, இந்த 2 வீடும் ஜமால்பூரில் இருக்கிறதும் இந்த குதூப் நகரில் இருக்கிற சலியா பிபியோட 2 வீடையும் பேய் பங்களான்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டை சேர்ந்த குடும்ப உறவுகள் மட்டும்தான் அங்கே பேயை ஃபீல் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ எதிர்த்த வீட்டுக்காரனுக்கோ முன்னாடி இருக்கிறவனுக்கோ பின்னாடி இருக்கிறவனுக்கோ, ஏன் அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்கள் வெளியூர்லேருந்து வருவாங்களா, அவங்க ஒரு நாளும் இந்த மாதிரி அமானுஷ சக்தியை ஃபீல் பண்ணதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் இந்த சலியா பிபி வீட்டில் போயிட்டு இவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க. 1 வாரம் 2 வாரம் தொடர்ந்து பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு, இங்கே ஏதோ ஒரு இல்லீகலாக ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, இதை பற்றி நம்ம போலீஸுக்கு தகவல் கொடுக்கலன்னு லோக்கலில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து கிரைம் பிரான்ச்சுக்கு அந்த தகவல் போகுது. அப்போ கிரைம் பிரான்ச் கேள்விப்படுறாங்க, என்னடா இது, ஒரு பேய் பங்களால ஒரு வீடு இருக்குது, ஒரு அபண்டனான வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 4-5 பேர் வர்றான், நைட்டு ஃபுல்லாக ஏதோ பண்ணுறானுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து கிரைம் பிரான்ச்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டை பற்றியான எல்லா தகவலையும் திரட்டி வச்சுக்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்களே பேய் கதை, இந்த கதை, அந்த கதை, அந்த வீட்டில் யார் இருந்தா போனா வந்தா அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர்களை உடனே போய் அரெஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போகிறா, வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு வர்றானுங்க, அவனுங்க எவ்வளோ நேரம் பூஜை பண்ணுறாங்கன்னு ஃபுல் தகவலையும் பொறுமையாக திரட்டி வச்சுக்கிறாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மா பேய் அதெல்லாம் பார்க்கல, இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு திருட்டுத்தனம் நடக்குது, ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் தகவலையும் திரட்டிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்கு ஒருத்தன் பூஜை பண்ண வர்றான்ல பூசாரி, அவனை தூக்குறாங்க. அவனை தூக்கிட்டு, டே என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்டால்,
சார் இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கு, பேய் ஓட்டுறதுக்காக வந்துட்டு இருக்கோம். என்ன விளையாடுறியா? உண்மையை சொல்றா, என்னடா இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா, சார் இல்லை சார் பேய் தான் சார் ஓட்டுறோம். சரி உன்னை யார் பேய் ஓட்ட சொன்னா? அந்த இக்பால்ங்கிற ஒரு நபர் தான் சார், அவர் வீட்லேயும் அங்கே பேய் இருக்கான், ஆனால் இந்த வீட்டில் தான் அந்த பேய் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் சாருங்களாம். டேய் என்னடா சொல்கிறீங்க? 2 வெவ்வேறு வீடு இருக்குங்கிறீங்க, அவர் வீட்டில் பேய் இருக்குன்னா இங்கே ஒரு வீட்டில் வந்து பேய் ஓட்டணுங்கிறீங்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், சார் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம், அவங்க 2 குடும்பத்தையும் அதாவது இந்த வீடு அந்த வீடு, இந்த 2 வீட்டையும் வந்து ஒரு பெண், அந்த ஆன்மா தான் சார் பல வருடமாக துரத்திட்டு இருக்கு. அதுக்குரிய காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணை கொலை பண்ணி இந்த சலியா பீபிங்கிற இருக்காங்களா ஒரு பெண்மணி, இந்த வீடு குதூப் நகரில் இப்போ நாங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த வீட்டுக்கு பின்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது சார். அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள தான் சார் அந்த பொண்ணை வந்து இவனுங்க புதைச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு தான் இவ்வளோ நாளாச்சு, அந்த ஆன்மா தான் இவங்களை துரத்திட்டு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் என்னடா கதையாக சொல்கிற? ஏதோ 34 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணாங்களாம், இப்போ அந்த ஆன்மா வருதான். சரி இப்போ போலீஸ்க்கு வந்து இந்த ஆன்மா பேய் இதை பற்றிலாம் கவலை இல்லை. பட் இந்த மாந்திரிகர் சொன்னார் பார்த்தீங்களா, 34 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணி புதைச்சிருக்காங்கண்ணே, அதுதான் இப்போ போலீஸுக்கு வந்து நெருடலாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பழைய கேஸை வந்து தோண்டி எடுக்கிறாங்க. சரி 34 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெண்ணு காணாமல் போயிருக்காங்களா, ஏதாவது மிஸ்ஸிங் ரிப்போர்ட் இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. அப்போ போலீஸுக்கு ஒன்றுமே புரியல, எந்த பெண்ணை 34 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணி புதைச்சானுங்க, அந்த பெண்ணோட ஆன்மா எதுக்காக இவங்களை ஹாண்டிங் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பல தகவல் வர்றதுனால உண்மையிலேயே ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாங்களா, அப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னா அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரிஞ்சா இந்த கேஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ இந்த மாந்திரிகர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல. பட் அவன் சொல்றது உண்மைங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு ஐ விட்னஸ் போலீஸுக்கு கிடைக்குது. அதாவது இந்த சலியா பிபி வீட்டில் தானே இவனுங்க வந்து இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தானுங்க, அந்த பெண் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மருமகன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து சாதிக் கான். இப்போ அவன் வேற வீட்டில் இருக்கான். அவன் வந்து போலீஸ்கிட்ட உண்மையை சொல்கிறான். சார் இவர் சொல்கிறது உண்மை தான் சார், 34 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட மாமியார் வீட்டில் ஒரு பெண்ணை கொலை பண்ணி பின்னாடி இருக்க ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ளே புதைச்சாங்க சார், அதை நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் சாருங்கிறான். ஸோ இப்போ அந்த மாந்திரிகர் சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த சாதிக் கான்கிற இன்னொரு நபரும் சொல்கிறதுனால சரி யார் கொலை பண்ணி புதைச்சா அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த இக்பால்ங்கிற ஒரு நபர் பூஜை பண்ண சொன்னார்ல, அந்த இக்பாலும் இறந்து போன அவங்க அண்ணன் சம்சுதீன் 2 பேரும் சேர்ந்தான் சார் இந்த கொலையை பண்ணாங்க. அதுக்கு என்னோட மாமியார் சலியா பிபி உடந்தையா இருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. சரி அந்த பெண்ணை பற்றியான ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியாது சார், நான் அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ கடைசியில் உள்ளே வந்தேன், என்னை மிரட்டினாங்க இதை பற்றி வெளியில் சொல்லக்கூடாதுன்னு, அதனால எனக்கு அந்த பெண்ணை பற்றி எந்த தகவலும் தெரியாதுங்கிற மாதிரி இறந்து போன சலியா பிபியோட மருமகன் சொல்றாரு. ஸோ இப்போ போலீஸுக்கு எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது. இந்த பேய் பிசாசு அதெல்லாம் 2வது வச்சுப்போம். இந்த வீட்டில் 34 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெண் கொலை பண்ணி இந்த கிணத்துல புதைச்சிருக்காங்க. அப்போ அதை தோண்டி பார்த்தா உண்மை தெரிஞ்சு போயிருமா? சரி தோன்றதுக்கு முன்னாடி இதை மேலும் உறுதிப்படுத்தலானே இந்த வீட்டுக்கு போறாங்க. யார் வீட்டுக்கு? இக்பால் வீட்டுக்கு போறாங்க. இங்க பாருப்பா, நீ பேய் இருக்குன்னு ஓட்ட சொன்னேன், அந்த வீட்டில் நீங்கள் ஏதோ 34 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெண்ணை கொலை பண்ணி புதைச்சிங்களாமே, அந்த டீட்டெயிலாம் வந்துருச்சு. இப்போ நீயா உண்மையை ஒத்துக்கலைன்னா நாங்கள் வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி போலீஸ் சொல்லும்போது அந்த இக்பாலுக்கு வந்து பேசவே வரல. அப்போ அவனோட மௌனமே அவன் சொல்றது உண்மைன்னு தெரியுது. ஸோ 34 இயர்ஸ்க்கு முன்னாடி இக்பாலும் சம்சுதீனும் ஒரு பெண்ணை கொலை பண்ணி அந்த வீட்டுக்கு முன்னாடி புதைச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ இந்த டயத்தில் ஆமாம் அந்த சம்சுதீனை பற்றி எங்கன்னு டீட்டெயில் கேட்கும்போது, சார் அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு சாருங்கிறாங்க. அப்படியா, எந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போனாருன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குடும்பம் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. சரி எனக்கு அவர் இறந்து போன ரெக்கார்டு, டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுங்கங்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பதட்டம் வருது. இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, திடீர்னு இறந்துட்டாரு நாங்கள் புதைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட நிறைய பேர்கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது, ஆமாம் சார் சம்சுதீன் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொன்னாங்க, அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்தே புதைச்சிட்டாங்க சார், நாங்கள் யாருமே அந்த டெத்துக்கு போகலாங்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு ஒரு டவுட் வருது, 34 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெண்ணை கொலை பண்ணாங்க புதைச்சாங்க, அது இருக்கட்டும், இப்போ வரும் இந்த சம்சுதீன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாருங்கிறதுக்கு எந்த தடயமும் இல்லையே, ஒருவேளை அந்த சம்சுதீன் இன்னும் உயிரோட இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த சம்சுதீனை தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட சந்தேகம் உறுதிப்படுத்தப்படுது. அந்த சம்சுதீன் இன்னுமே உயிரோட தான் இருக்கான், செத்து போன மாதிரி ஒரு டிராமா பண்ணியிருக்கான். இதே அகமதாபாத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தலைமறைவா வேற ஐடென்டிட்டியை மாத்திட்டு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கான் 10 வருஷமா. இப்போ அந்த சம்சுதீனை போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. சம்சுதீன் இக்பால் அண்ணன் தம்பி 2 பேரையும் வச்சுட்டு, ஓகே சம்சுதீன் நீ உன் டெத்தை நீயே ஃபேக்கா செட் பண்ணிருக்க, அது ஒரு கிரைம், அதுக்கு 2வது வருவோம். இப்போ ஒரு கிரைமுக்கு வருவோம், 34 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெண்ணை கொலை பண்ணி புதைச்சிங்களே அது என்னப்பா டீட்டெயில்னு சொல்லும்போது,
அப்படியே அமைதியாக இருக்கானுங்க. ஆமாம் சார், நாங்கள் தான் சார் புதைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிக்கிறான். இப்போ அந்த இடம் ஏற்கனவே வீடு பாலடைஞ்சு போயிருக்கு. 34 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச கிணறு இருந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக மண்ணை மூடி அந்த கிணறு இருந்ததுக்குரிய தடயமே இல்லை. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஜேசிபியை வச்சு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 5 அடி தோன்றாங்க, ஒன்றும் கிடைக்கல. 10 அடி தோன்றாங்க, ஒன்றும் கிடைக்கல. 15 அடி தோன்றாங்க, ஒன்றும் கிடைக்கல. 20வது அடியை தோண்டும் போது அந்த இடத்துல பல மனிதனோட எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் 18க்கும் மேற்பட்ட மனிதனோட போன் ஃப்ராக்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அதை எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பெண் புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அது எப்படி பெண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பெல்விக் போனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அது ஒரு ஆணா பெண்ணானு. இப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்த பெண்ணை தான் இங்க புதைச்சிருக்காங்களா அப்படிங்கறது தெரிய வரணும். பட் அதுக்கு முன்னாடி இவனுங்க யாரை கொலை பண்ணி புதைச்சோம் அப்படிங்கிற தகவலை இக்பால் அண்ட் சம்சுதீன் 2 பேருமே சொல்றாங்க. ஸோ 34 இயர்ஸுக்கு முன்னாடி இவங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி புதைச்ச அந்த பெண்ணோட பேரு ஃபர்சானா. 1992ஆம் வருஷம் தான் இந்த கிரைமை அவங்க பண்ணியிருக்காங்க. சரி, உண்மையிலேயே ஃபர்சானா தான் இந்த பெண்ணா அப்படிங்கறத எப்படி உறுதிப்படுத்துறதுன்னு இந்த சஸ்பெக்ட் மூலமா அந்த ஃபர்சானாவோட ஃபேமிலியை பத்தி கேட்கும்போது, இதே அகமதாபாத்துக்கு அவுட்ல தோல்காங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் இந்த ஃபர்சானா தன்னோட குடும்பத்தோட இருந்துட்டு வந்தாங்கன்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த குடும்பத்தில் போய் விசாரிக்கும் போது அவங்க குடும்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பாத்தீங்கன்னா 4 ஆண் 2 பெண் இருந்திருக்காங்க. அதுல 3 ஆண் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் உயிரோட இருக்காரு. அவரோட பேரு லியாகத் அலி. மற்றபடி 2 பெண் இருக்காங்க. அதுல ஒரு பெண் உயிரோட இருக்காங்க. இன்னொரு பெண் காணாம போயிட்டாங்க. அவங்க பேர் தான் ஃபர்சானாங்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த லியாகத் அலிட்ட கேட்குறாங்க, ஓகே, ஃபர்சானாங்கிற உங்க தங்கை காணாம போனாங்களே, அதுக்கப்புறம் தேடினீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார், அவ யாரு கூடயோ ஓடி போயிட்டா சார், நாங்கள் அப்படியே விட்டுட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்க தங்கை 92லே கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சந்தேகப்படுறோம். அதனால டிஎன்ஏவை வச்சு உறுதிப்படுத்துறோம். உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு பின்னாடி புதைக்கப்பட்டது ஃபர்சானா தாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அந்த பெண்ணோட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுத்தாங்களே, அதுல இருக்க போன் மேரல் சில டிஎன்ஏ சாம்பிளை எடுக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ சாம்பிளையும் இந்த குடும்பம் லியாகத் அலியோட குடும்பத்தோட டிஎன்ஏவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது இந்த ஃபர்சானாங்கிறது டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா உறுதி செய்யப்படுது. அதை சம்சுதீனும் இக்பாலும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வருவோம். இப்போ விக்டிம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, எதுக்காகடா கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபர்சானாக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஸோ ஃபர்சானாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஆண்கள் 2 பெண்கள். அந்த பெண்ணுக்கு 1988ஆம் வருஷம் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருது. ஒரு வருஷமா என்னமோ இருந்துட்டு திரும்ப தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்படி அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க ரொம்ப ஜோவியலான கேரக்டர், ஜாலியான கேரக்டர், நிறைய ஆண்களோட ரொம்ப சரளமாக பேசுவாங்க. வாழ்க்கையில் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இவங்க அப்படி நிறைய பேர் கூட பேச ஆரம்பிக்கிறது இவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல. மற்ற சகோதரர் சகோதரிகள் அதுக்கு பயங்கரமான முட்டுக்கட்டை போடுறாங்க. அது இந்த ஃபர்சானாவோட சுதந்திரத்தை பாதிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஃபர்சானா ஒரு ஸ்டேஜில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, போங்கடா உங்களோடலாம் யார் இருப்பா, நான் என் லைஃப்பை என்ஜாய் பண்ண போறேன்னு அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு ஓடி போகிறாங்க. என்ன சொல்லி ஓடி போகிறாங்கன்னா, நான் மும்பையில் போய் சினிமாவில் நடிக்க போகிறேன்ட்டு போகிறாங்க. அப்படி போய் சினிமாவில் நடிக்க போகிற இடத்துல சினிமா வாய்ப்பும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட அன்றாட செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அங்கே ஒரு நபர் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. அந்த நபரும் அகமதாபாத்தை சேர்ந்தவர், இங்கே மும்பையில் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. அந்த நபருக்கு அப்பயே 25 வயசாகுது. அந்த நபர் வேற யாரும் இல்லை, அவர் தான் சம்சுதீன். ஸோ 1988-89 டாக்ஸி டிரைவராக இருக்கும்போது இந்த ஃபர்சானா கூட அவருக்கு பழக்கம் ஏற்படுது. அப்போ இந்த சம்சுதீன் என்ன பண்ணுறாரு, தனக்கு திருமணம் நடந்ததை மறைச்சிட்டு தான் இந்த ஃபர்சானாவோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறாரு. 2 பேருமே மும்பையில் ஒரு 2-3 வருஷம் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இப்படியே ஒரு 2-3 வருஷம் இருக்கும்போது 1992ஆம் வருஷம் இந்த உறவில் ஒரு சின்ன விரிசல் வருது. அதாவது சம்சுதீனுக்கும் இந்த ஃபர்சானாக்கும் உறவுல விரிசல் 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்ப சம்சுதீன் என்ன பண்றாரு, மும்பையிலேருந்து கிளம்பி அகமதாபாத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இவங்க மும்பையிலே தங்கி இருக்காங்க. ஃபர்சானாக்கு திரும்பவும் பணப்பிரச்சனை வருது. இதுவரைக்கும் சம்சுதீன் பார்த்துக்கிட்டாரு. இப்போ பணப்பிரச்சனை வரும்போதுதான் அவங்களுக்கு ஒரு தகவல் கேள்விப்படுறாங்க. இவ்வளவு நாள் தனக்கு திருமணம் நடக்கல, தான் சிங்கிள் அப்படின்னு சொல்லி தான் 3 வருஷம் தான் கூட ஒருத்தன் தனி கொடுத்துற பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகி போயிட்டான். பட் அப்பதான் அந்த பெண்ணுக்கு தெரியுது அவனுக்கு அகமதாபாத்தில் திருமணமாகி ஏற்கனவே குழந்தைகள் இருக்குன்னு.
அப்போ ஃபர்சானா பயங்கர கடுப்பாயிட்டாங்க, இவன் தன்னை ஏமாத்திட்டானு. அப்போ எப்படியும் அவனோட லேண்ட்லைன் நம்பரை எடுத்து கான்டாக்ட் பண்ணி இவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உனக்கு திருமணமாச்சுல, என்னை ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்லும்போது அவன், சாரி நான் ஏதோ ஒன்று உன்னை பிடிச்சிருந்துச்சி, இப்போ தான் நம்மளுக்கு பிடிக்கல, பிரிஞ்சிடலான்னு சொல்லும்போது, ஓ நீ வருவ, என் கூட 3 வருஷம் இருப்ப, என்ஜாய் பண்ணுவ, இப்போ என்ன கழட்டி விட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த சம்சுதீனை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஃபர்சானா பல டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சம்சுதீனுக்கு கொஞ்சம் சொத்து இருக்கு, அப்போ அவனுக்கு ஒரு ஷேர், அவங்க அண்ணன் இக்பாலுக்கு ஒரு ஷேர் போகும். அப்போ தனக்கும் அதில் ஒரு ஷேர் வேணுங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எனக்கு ஒரு ஷேர் தரலைன்னா நான் நேராக அகமதாபாத்துக்கு வருவேன், உன் வீட்டுக்கு வருவேன், உன் பொண்டாட்டிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவேங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சம்சுதீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கும் போது தன்னோட அண்ணன் கிட்ட போய் உதவி கேட்குறான், இக்பால் கிட்ட. நம்ம கிட்ட இருக்கிறது இவ்வளோ சொத்து தான், இதில் புதுசாக ஒருத்தி வந்து எனக்கு பங்கு வேணும்னு கேட்குறாடா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடான்னு சொல்லும்போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி இக்பால் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சம்சுதீனும் சரி நம்ம 2 பேரும் பண்ணிடலாம், மும்பையில் வச்சு பண்ண வேணாம், அந்த பொண்ணை நீ ஏமாற்றி அகமதாபாத்துக்கு வர சொல்லு, இங்கே நான் பக்காவாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது எனக்கு வந்து அப்துல் கரீம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த அப்துல் கரீமுக்கு வந்து சலியா பிபின்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அந்த பெண்ணை நேராக சலியா பிபி வீட்டுக்கு போக சொல்லுவோம், அங்கே வச்சு நான் அப்துல் கரீமை வர சொல்லிடுறேன், நம்ம 2 பேரும் போவோம், 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. பட் இந்த பெண்கிட்ட என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீ வா, என் சொத்துல ஒரு பங்கு தர்றேன், நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலான்னு ஃபர்சானாவை ஏமாற்றி மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு ட்ரெயினில் வர சொல்கிறாங்க. ஸோ இது நடந்தது 1992ஆம் வருஷம். ஃபர்சானா வர்றாங்க, ஸ்டேஷனில் இறங்குறாங்க. சம்சுதீன் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நேராக சலியா பேபி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். குதூப் நகரில் இருக்க அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த வீட்டில் போய் அன்றைக்கி நைட்டு தங்க வைக்கிறான். அந்த பெண் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஸோ இக்பால் வர்றான், அதுக்கப்புறம் இந்த சம்சுதீன் திரும்ப வர்றான், இப்போ சலியா பிபி, இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை ஃபர்சானாவை தூக்கத்தில் இருக்கும்போதே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி இந்த உடலை எங்கே டிஸ்போஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பாலடைஞ்ச கிணறு இருக்குது. ஏற்கனவே நிறைய குப்பைகளை உள்ளே போட்டிருக்காங்க, குப்பையோட குப்பையாக போட்டு மூடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சலியா பிபி ஐடியா கொடுக்குறாங்க. சரி ஓகே பண்ணிடலான்னு நைட்டோட நைட்டாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த பெண்ணோட ஃபர்சானோட உடலை உள்ளே தூக்கி போட்டுட்டு இருக்கும்போது இந்த சலியா பிபியோட மருமகன் வந்து சாதிக்கான இங்கே வந்துடுறான். அவன் இதை பார்த்துறான். அப்போ வந்து அவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, இதை பற்றி வெளியில் சொன்ன உனக்கு இதே கதி தான், உன்னையும் இதே கிணத்துல போட்டு புதைச்சிருவோங்கிற மாதிரி 3 பேர் மிரட்டுறாங்க. அவன் நான் யாருக்கிட்டே சொல்ல, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட ஒரு 36 இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ அந்த பெண்ணோட உடம்ப உள்ள தூக்கி போட்டாங்க, கல் மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டாங்க, குப்பைகள்லாம் போட்டு பல வருடங்களாக அந்த கிணறு அந்த இடத்துல இருந்ததுக்குரிய தடயமே இல்லை. பட் இது என்ன பியூட்டினா, எப்போ இந்த பெண்ணோட உடல் புதைக்கப்பட்டதோ அதே வருடத்துல தான் இந்த சலியா பிபிக்கு முதன்முறையா இந்த ஃபர்சானாவோட ஆன்மாவோட பிரசன்ஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபீல் பண்ணுறாங்க, பக்கத்தில் ஃபீல் பண்ணுறாங்க, காதுக்குள்ளே வந்து பேசுறது, கனவுல வர்றது, மிரட்டுறதுன்னு தொடர்ந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, மருமகிட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண பல வருடங்கள் கழித்து தான் 2010ஆம் வருஷம் சம்சுதீனோட வீட்டுக்கு அந்த பிரசன்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1992ஆம் வருடம் நடந்த கொலைக்காக கிட்டத்தட்ட 36 இயர்ஸ் கழிச்சு இப்போ 2026ஆம் வருஷம் இப்போதான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த பெண்ணோட உடலை தோண்டி எடுத்து இந்த வழக்கை தீர்த்திருக்காங்க. ஸோ இவ்வளோ ஓல்டான 36 இயர்ஸ் கோல்டு கேஸில் சம்சுதீன் அண்ட் இக்பால் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற சலியா பிபிங்கிற அந்த பெண் உயிரோட இல்லைங்கிறதுனால அவங்கள அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நார்மலாக ஏதோ ஒரு ஐ விட்னஸ் பார்த்து இந்த கேஸை சால்வ் பண்ணதா இல்லை பல வருடங்கள் கழித்து ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் கிடைச்சதோ அப்படி கிடையாது. இந்த கேஸோட தனித்துவம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட ஆன்மாவே தன்னோட கொலைக்கும் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கும் அந்த பெண்ணே ஆன்மாவை வந்து நீதி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக அந்த வழக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. பட் உண்மையிலேயே அந்த பெண்ணோட ஆன்மா இவங்களை வந்து மிரட்டுச்சா, பேய் இருக்கா, பிசாசு இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த கேஸை பற்றி நிறைய மனநல மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து உண்மையிலே பேயெல்லாம் கிடையாது. இதில் குற்றம் பண்ண அந்த நபர்களுக்கு வந்து ஆள் மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பயம் வந்து நாளடைவில் அந்த பெண்ணோட உருவம் இவங்களுக்கு தெரிகிற மாதிரியும் அந்த பெண்ணோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரியும்
காதுக்குள்ள வந்து சொல்ற மாதிரியும் கனவுல வந்து சொல்ற மாதிரியும் அந்த பெண்ணுக்கு இவங்க பண்ண குற்றம் தான், அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்குங்கிறாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சலியா பீபிக்கு தான் இந்த பயம் வர ஆரம்பிக்குது, பிரசன்ஸை ஃபீல் பண்ணேன்னு. அப்போ அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியல. அப்போ சலியா பீபி தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றாங்க, மருமகன் கிட்ட சொல்றாங்க, அடுத்து அவங்களும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து மனநல மருத்துவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க அதை ஃபீல் பண்ணும்போது இன்னொருத்தவங்களுக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்து பாஸ் ஆயிருங்கிறாங்க. இப்போ சலியா பீபி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெண்ணோட உருவம் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து நைட்டில் அந்த பக்கம் போனால், ஆமாப்பா இது ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுதுன்னா அவங்களுக்கு அந்த பிம்பம் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். அந்த பயத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குது தவிர, இப்போ சலியா பீபிக்கு எப்படி வந்துச்சு, அவங்க கொலையில் இன்வால்வ் ஆனதுனால அந்த பயம் வந்துச்சு. இப்போ அந்த பயம் வந்து யாருக்கு பாஸ் ஆகுது, அவங்க பொண்ணுக்கு மருமகனுக்கு அப்படி பாஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து சம்சுதீனுக்கு அந்த பெண்ணோட ஞாபகம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, இல்லை மேபி ஒரு சின்ன பயம் வந்திருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போங்கிறதுனால. அதனால ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த காலடி சத்தம் கேட்கறது, அந்த பெண்ணோட ஆன்மாவை ஃபீல் பண்ணுறது, காதுக்குள்ளே வந்து பேசுறது, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்போ அவங்க அண்ணன் இக்பாலும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ரெண்டு பேத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வர்றது நியாயம்தான். இப்போ இந்த சம்சுதீன் இதை பற்றி தன்னோட மனைவி கிட்ட சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பயம் வந்து பாஸ் ஆயிடுது. இதுதான் நடந்திருக்கும். உண்மையிலேயே பேய் பிசாஸ்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனநல மருத்துவர்கள் சொல்கிறாங்க. சில பேர் இந்த ஆன்மாவில் நம்பிக்கை இருக்கவங்களாம், இல்லை அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க, அந்த பெண்ணோட ஆன்மா தான் அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்குங்கிற மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், எது உண்மையோ பொய்யோ, ஒரு கிரைம் வந்து 36 இயர்ஸ் கழிச்சு சால்வ் செய்யப்பட்டது பெரிய விஷயம்தான். அதுவும் அந்த மூடப்பட்ட கிணத்துக்குள்ள 20 அடி தோண்டி எலும்புக்கூடுகளை எடுத்து போன் மேரோலுக்கு டிஎன்ஏவை டெஸ்ட் எடுத்து அந்த பெண்ணோட குடும்பத்தை கண்டுபிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணுது. உண்மையிலேயே போலீஸ் சும்மா வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது கோஸ்ட் ஸ்டோரின்னு சொல்கிறதா, கிரைம் ஸ்டோரின்னு சொல்கிறதா, இது ரெண்டுமே சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மனநல மருத்துவர்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த பெண்ணோட ஆன்மா வந்து இதை சால்வ் பண்ணுச்சு அப்படின்னா, எதுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு சம்சுதீனை பயமுறுத்தணும்? 92ஆம் வருஷம் இந்த சலியா பீபியை பயமுறுத்தும் போதே அவரையும் போய் பயமுறுத்திருக்கலாமே. ஸோ கண்டிப்பாக பல ஃபேக்டர் கழிச்சு அவருக்கு அந்த ஞாபகம் வந்ததுனால அந்த பயம் டெவலப் ஆயிருக்கு, அவங்க சகோதரர்கிட்ட அந்த பயம் பரவிருக்கு, அப்படியே குடும்பத்துக்கு ஃபுல்லாக பரவிருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுவும் அந்த மனநல மருத்துவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பயம் இன்னொருத்தருக்கு போகிறது, அவங்கள பற்றியான இறந்து போனவங்களை பற்றியான இமேஜினேஷன். இப்போ நம்ம ஒருத்தவங்களை இறந்து போனவங்களை இமேஜின் பண்ணும்போது நம்ம பக்கத்துலையோ இல்லை அப்படி தூரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். இதை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் சரி, நான் எங்கள் வீட்டுக்கு மொட்டை மாடிக்கோ எங்கேயோ நைட்டு போகும்போது எனக்கு ஒன்றுமே தோணாது. பட் எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா எங்கள் அம்மா என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும், எங்கள் அம்மா நிற்கிற மாதிரியே இருக்கும். இதை வந்து பேய் பிசாஸ் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நம்ம மனசில் அவங்கள ஒரு மிஸ் பண்ணுற ஒரு உணர்வும் அந்த பாசம் ஏக்கம் இருக்கும்போது அவங்கள பற்றியான நினைவுகள் வந்து அந்த ப்ரெசன்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையை நம்மளுக்கு கட்டமைக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா அவங்க வந்து நேச்சராக இறந்து போனாங்க அப்படிங்கிறதுனால அந்த ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு வந்து குட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ அதே இது ஒரு க்ரைம் பண்ணாங்க, ஒரு பொண்ணை கொலை பண்ணவங்க அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணும்போது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, பயமாக இருக்கும்ல, ஐயோ நம்ம கொலை பண்ண பொண்ணு வந்துட்டா நம்மளை ஏதோ பண்ணிடுவானே. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் இல்யூஷன் தான் எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. அதில் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள்ட்ட இருந்து அந்த பயம் வந்து ஒவ்வொருத்தராக பரவிருக்கு. பட் அது ஒரு நல்ல விஷயம் தான், அதனால தான் அந்த க்ரைம் சால்வ் ஆயிருக்கு. இப்போ உண்மையிலே இவங்களுக்கு அந்த பயமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த க்ரைம் வெளியில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த கேஸில் எல்லாத்துக்கும் டவுட் என்னன்னா, எதுக்கு இந்த சம்சுதீன் தான் இறந்து போன மாதிரி ஒரு நாடகம் போட்டான் அப்படின்னா, 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அடுத்தடுத்து எல்லாரோட மர்மமான மரணம் நிகழும் போது எப்படி இந்த ஃபர்சானாவோட கேஸ் ஒரு நாள் வெளியில் வரும்போது போலீஸுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு பயந்துருக்கான். 2வது, நம்ம இறந்து போன மாதிரி ஒரு நாடகத்தை கட்டமைச்சா பேயவே ஏமாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மாவை ஏமாத்துறதுக்காண்டி இவன் இறந்து போன மாதிரி ஒரு நாடகம் போட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாரோட ஒத்துழைப்பிலும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருன்னு பொய்யா சொல்லி அவங்க வந்து இல்லாத ஒரு அனாதை பணத்தை வாங்கி எரிச்சிட்டு இவனை வந்து ஊரை விட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. பட் இதில் என்ன பியூட்டினா, இவன் வந்து போலீஸை ஏமாற்றலாம், பொதுமக்களை ஏமாற்றலாம், குடும்ப உறவுகளை ஏமாற்றலாம். பட் சம்சுதீன் தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு டாக்ஸி ஓட்டிட்டு தனியாக ஒரு இடத்துல இருக்கா பார்த்தீங்களா,
அங்கேயும் தான் அந்த பெண்ணோட ஆன்மாவை கடந்த 10 வருடமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் இவர் சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நல்லாவே தெரியுது சம்சுதீன் மனசுல அவ்வளவு பயம் இருந்திருக்கு. அந்த பயம் வந்து ஜமால்பூர்ல இருந்தாலும் சரி, இல்ல டெத்தை ஃபேக் பண்ணிட்டு நீ வெளியூர்ல போய் டாக்ஸி ஓட்டினாலும் சரி, எங்க போனாலும் அந்த பயம் கூட வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சம்சுதீனோட ஃபேமிலியும் அந்த சலியா பிபியோட ஃபேமிலியும் வேற வேற வீட்டுக்கு போனா கூட அங்கேயும் அந்த பெண்ணோட பிரசன்ஸை ஃபீல் பண்றது அவங்க மனசுக்குள்ள இருக்க பயம் தான். ஒட்டுமொத்தத்தில் என்னோட ஒப்பீனியன், பேய் பிசாசு எதுவும் கிடையாது. அவங்க பண்ண குற்ற உணர்ச்சி அதில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இருந்திருக்கு. அது அவங்க மூலமா அவங்க குடும்பத்துக்கெல்லாம் பரவிருக்கு. பட் அது வந்து குட் திங். அதனால தான் அந்த கிரைம் சால்வ் செய்யப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? உண்மையிலேயே கொலை செய்யப்பட்ட ஃபர்சானாவோட ஆன்மா தான் வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணிச்சா, இல்லை மனநல மருத்துவர்கள் சொல்கிற மாதிரி இது அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளோட மனசில் ஒரு பயத்தை உண்டு பண்ணி அந்த பயம் அவங்க குடும்பத்துக்கு பரவிச்சா? பட் போலீஸ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.